உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களும் கழிவதுதான். மார்கழி என்றால் மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் கழிந்து நம்மை விட்டு ஓடிவிடும் என்பதற்காகத்தான் மார்கழி என்று பெயர். துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு மாதம், அதுதான் மார்கழி. அதுக்கு அப்புறம் தான் தை வருது. அப்போ தையில் என்னென்ன யோகங்கள் நடக்கப் போகின்றதோ அதற்கெல்லாம் ஒரு அடிப்படை ஆதாரமாக மார்கழி அமைந்து விடுகிறது. இப்போ வாழ்க்கையில் எல்லாருமே நல்ல யோகமான வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்துடன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து தோல்வி அடையும் போது, நடக்கவில்லை என்று தோல்வி அடையும் பொழுது மனவேதியுடன் ஒரு 4 அவரை அந்த ஜோசியரை பார்ப்போம், ஒரு 4 ஜோசியரை பார்ப்போம் அப்படின்னு ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. பார்த்து சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜாதகம் ஜோசியம் பார்த்து அப்படின்ற வேதனை உங்களுக்கு ஏற்பட்டு போகுது. அது உண்மையில் ஒரு வேதனையான விஷயம். என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன். என்ன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஐயா நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, என் பையன் படிச்சுட்டு 4 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்கய்யா, அவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் சொல்லி நாங்களும் ஒரு 4-5 ஜோசியருக்கு மேலே பார்த்துட்டோம். நாங்கள் பார்க்காத ஜோசியர் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி வேலையை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பிறக்கும்போது அரசாங்க வேலைக்கு பிறந்திருக்கான் அப்படின்றாங்க. ஆனால் அவனுக்கு வேலையை 4 வருஷமாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். இப்போயே வயசு அவனுக்கு 27 வயசு ஆகி போச்சு. அவனுக்கு என்றைக்கு கல்யாணம் முடிக்க, என்றைக்கு வேலை கிடைக்கும், என்றைக்கு நான் கல்யாணம் முடிக்கிறது? அதே போல் பொம்பளை பிள்ளை படிக்கிற பிள்ளைய, நல்ல படிக்கிற பிள்ளையை நிப்பாட்டிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக வரன் பார்க்க ஆரம்பித்தோம். நான் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லிச்சு, வேண்டாம்ப்பா காலாவது கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி, இல்லை நீங்கள் நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நான் மேலே படித்து நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் எங்களுக்கெல்லாம் உழைச்சி போட வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், பொம்பளை பிள்ளையை காலாவது கல்யாணம் முடிக்கிறது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோங்கய்யா. 1 வருஷமா 2 வருஷமா பொம்பளை பிள்ளைக்கு 21 வயசில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து 5 வருஷம் ஆகி போச்சுங்கய்யா, இன்னும் கல்யாணம் முடியலை. அப்போ நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி கல்யாணம் முடியலை. உங்களை மாதிரி ஜோசியர் அவரை பார்த்தா கல்யாணம் முடியுமா, இவரை பார்த்தா கல்யாணம் முடியலை. அப்புறம் ஒரு நல்ல தொழில் வைக்கணும், ஒரு ஜோசியர் பார்த்து தொழில் பரணி வச்சும் தரணி கட்டியாலும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொந்த தொழில் வைக்கலாம்னு சொல்லி சொந்த தொழில் வச்சு. ஆக இப்படிப்பட்ட எத்தனையோ முயற்சிகள், ஒரு கல்வி முயற்சிகள், ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு திருமணத்திற்காக, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகளுக்காக இந்நேரம் பார்த்து இத்தனை பொறுத்து கல்யாணம் முடிச்சுட்டோம், புருஷன் முன்னாடி சேர்ந்தே வாழ. அப்புறம் கல்யாணமாகி நல்ல பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம், பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை இல்லை. ஆக மாமனார் மாமியார் வீட்டில் ஒரே பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு ஒரே பிரச்சனை. அடுத்த சிலருக்கு சொத்து பிரச்சனைகள். இந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சாதான் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்றது எத்தனையோ பேர். நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு சொத்து கைக்கு வந்தால் தான் அந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சால் சொத்தை விற்று பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், இல்லை வேலைக்கு பணம் கட்டணும்,
இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுலலாம் இதுக்காக எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி எத்தனையோ ஜாதகத்தை போய் பார்த்து அது நடக்கலை. அதாவது இந்த முயற்சியெல்லாம் பண்ணி நடக்கலைன்னா ஜாதகத்தை பார்த்தா எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு போய் முயற்சி பண்ணும்போது எதுவுமே நடக்கலை, அவர் சொன்ன நடக்கலை, இவர் சொன்ன நடக்கலை அப்படின்ற வேதனைகள் வந்தது. அந்த வேதனை தான் இங்கே வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. இதுக்கு நான் என்ன உத்தரவாதம் தரேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்புறம் ஏங்க நடக்கலை? நல்ல கவனிங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதே நேரத்தில் முதல்ல இந்த ஜோதிடம் யாரால் படைக்கப்பட்டது? பிரம்ம வேதத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. தப்பாது, தவறாது. அதை கழித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. அந்த தவறு தான் இங்கே வரக்கூடாது. ஆக உங்களுக்கு நல்ல கவனியா, கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்ச பிரச்சனையா இருக்கா, குழந்தை இல்லாமல் இருக்கா, சொத்து பிரச்சனைகளா, வீட்டில் சின்ன செய்வன கோளாறா, அரசாங்க வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு அந்த சித்தர்வாக் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலஜனா உங்களுக்கு ஒரு சித்தமாக ஒரு சித்தியோடு வழங்குகின்ற உறுதியான உத்தரவாதம். இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதை அந்த பிரம்ம வேத சாஸ்திரப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஆக ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்துறோம், யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கலை பார்த்துருவோம், சரிங்களா? கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்களுக்கு என்ன நடக்கலை, ஏன் நடக்கலை, எதுக்காக நடக்க, என்ன காரணம் புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் எடுப்படுகின்ற அத்தனை முயற்சிகளுமே இந்த நிகழ்ச்சி மூலம் நல்லது நடந்தே ஆகும், நல்லது நடந்தே ஆகும். அந்த உறுதி உத்தரவாதம் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா இதுக்கு அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொது ஆண்டவன் பிரம்மன் ஒவ்வொருவருடைய தலையெழுத்தையும் தனித்தனியாக எழுதியிருக்கிறார். கூட பிறந்தவங்க 3 பேர் 4 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தலையெழுத்து வரமா இருக்கும். அவன் கூட பிறந்தவனா, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், ஏன் எப்படி இருக்கான்? ஆண்டவன் தனித்தனியாக எழுதியிருக்கார். ஆக கவலை வேண்டாம், எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கும், நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். வாழ்க வளமுடன் எல்லாரும். அதை இப்போ நம்ம பலனுக்கு தொடரும். அடுத்து ஒவ்வொரு ராசிக்க பலனுக்கு தொடரும். மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு, மகர ராசிக்கு 16/12/2024 ஆரம்பித்த இந்த மார்கழி மாதம் 13/1/2025 போகி பண்டிகை அன்று முடிவடைகிறது. இதனுடைய அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? மார்கழி, மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் கழிகிறது, சோதனை வேதனைகள்லாம் கழிந்து மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுகின்ற ஒரு மாதமாக மார்கழி மாதம் பல வெற்றிகளை கண்முன்னே காட்டப் போகிறது. அதற்கான ஆயத்தப்படிங்களை செய்ய போறீங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் முதல்ல சுக்கிரன் உங்கள் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் யாரு? உங்களுக்கு 5-10க்குரிய சுக்கிரன், 5-10க்குரியவர், ரொம்ப வலிமை வாய்ந்த சுக்கிரன். மகர ராசியில் இருக்கும்போது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த மார்கழி மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுபோல் நிச்சயமாக நடக்கும். அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு ஆசி வழங்கக்கூடிய மாதம்தான் மார்கழி மாதம். பூமிக்கு அனைத்து தேவர்களும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வங்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்திற்கோ நீங்கள் செய்கின்ற ஆலய வழிபாட்டிற்கு வந்து நிற்பார்கள், உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள். ஆக உண்மையான வழிபாட்டுக்கு நிச்சயமாக வழிவகுக்கக்கூடிய, அதற்கு ஆசி வழங்கக்கூடிய, உங்கள் எதிர்காலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உறுதியாக அமையப் போகிறது. உண்மையான வழிபாட்டுக்கு நிச்சயமாக நடக்கும். அதுக்கு அர்த்தம் உலகமெங்கும் மார்கழி மாதம் தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆசி வழங்கக்கூடிய மாதமாக, எல்லா ஆலயங்களும் வழிபாட்டுக்குரிய மாதமாக மார்கழி மாதம் அமைகிறது. தேவர்கள் இரவு பொழுது விழுந்து விடிய காலை, அவர்களுக்கெல்லாம் விடியக்கூடிய காலம், விடிவு காலம். நமக்கு விடிவு காலம், அவங்களுக்கு விடிய காலை. புரியுங்களா? மேலோகத்துக்கு விடிய காலை, நமக்கு விடிவு காலம்.
துன்பங்கள் நீங்கப் போகிறது, நன்மைகள் பெருகப் போகிறது, மிகப்பெரிய சாதனைகள் படைக்கப் போகிறீர்கள். 2025 அதற்குரிய ஒரு மாதம்தான். முற்பாதி, மார்கழியின் முற்பாதி 2024, பிற்பாதி 2025. மார்கழி 17 புத்தாண்டு பிறக்கிறது. புரிஞ்சுனீங்களா? மார்கழி 17 புத்தாண்டு பிறக்கிறது. மார்கழி 29 போகி பண்டிகை. வீட்டில் உள்ள தீய சக்தி பூரா எரிக்கிறது, வெளியே போட்டு எரிக்கிறது. ஆகாது போகாது எங்கே உள்ள வீட்டில் ஏதாவது கிடந்துச்சுன்னா வெளியே எரிச்சிருங்க. வெளியே எரிச்சிட்டாங்க, அத்தனை தீய சக்திகள் அழிஞ்சு நன்மைகள் பெருகும். நீங்கள் செய்கின்ற தொழில்கள் விருத்தி அடையும். நீங்கள் நினைச்சதில் நடக்கும். இதுதாங்க மார்கழியில் ஒரு சிறப்பு விஷயங்கள். சரிங்களா? ஆக முதல்ல புதன் உங்களுக்கு 6ஆம் அதிபதியும், அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு வரக்கிறது. 6க்குரியவரும் உங்களை 12ஆம் இடத்துனா விபரீத ராஜயோகம். ஆக தொழிலில் ஏற்பட்ட மறைமுக எதிரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடியது. தொழில் வியாபாரம் விருத்தி அடைவது. சரிங்களா? அதே நேரம் இந்த மகர ராசிக்காரவங்க ஏதாவது மருத்துவத்துறையிலோ, சினிமா துறையோ, கலைத்துறையிலிருந்து அவங்கள மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உணவுப் பொருள் சார்ந்த தொழில்கள், பர்னிச்சர் தொழில்கள், டெக்ஸ்டைல் தொழில்கள், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அடுத்து இந்த மார்கழி 15 சுக்கிரன் சனியோட சேரும்போது அது உங்கள் தனஸ்தானத்தில் ஒருத்தன் ஆகாதவனோட என்னப்பா இவன் எதுக்கியா வந்தேன், இவன் வந்தால் எனக்கு எந்த வேலையும் ஓடாதியா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுபோல் நமக்கு பிடிச்சமான ஆள் வரும்பொழுது விறுவிறுப்பாக வேலை செய்யும். வேலை விருப்பம் நடக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வேலை செய்வான். அப்படிப்பட்ட சனிக்கு பிடித்தமான ஆள் சுக்கிரன் உங்கள் மகர ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வரும்போது, ஆக வருமானம், குடும்ப வருமானம், தொழில் வியாபார வருமானத்துக்குரியது, திருமணம் நடத்தக்கூடியது, புத்திர பாக்கியம் கிடைக்குது, செல்வங்கள் சேரக்கூடியது, லட்சங்கள் கோடிகள் என்று சேரக்கூடிய இடத்துல சனி சுக்கிரன் சேரும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய வருமானத்தை ஏற்படுத்தும். சனிக்கு சுக்கிரனுக்கு அப்படி ஒரு இணைப்பு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சனி ராகுவோட சேரக்கூடாது, கேதுவோட சேரக்கூடாது, குருவோட சேரக்கூடாது. சுக்கிரோட சேர்ந்தா மட்டும் யோகங்கள் ரெட்டிப்புனா 4 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு கூறும். அப்படிப்பட்ட யோகம் தான் மார்கழி மாதம் நடக்க போகுது. சரி, இதில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது நடக்கலை, ரொம்ப நாள் நடக்கலை, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, அரசாங்க வேலை கிடைக்கல, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப நாள் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, இதுக்கெல்லாம் எங்கேயோ ஜாதகத்தை பார்த்துட்டுங்க என்னென்ன பரிகாரம் பண்ணிட்டோம், ஒன்று எங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிட்டேன். திரும்ப சொல்கிறேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்கேன். ஏனென்றால் நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். வாழ்க வளமுடன், எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.